ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என் பொறந்த நாளு. ஆனா, நேத்து நான் கீரை எடுத்தனால காலையில கீரை வைக்கிற மாரி ஆயிப்போச்சுங்க. அப்புறம் கீரை வித்துட்டு வந்தோனே, அப்புறம் தனி கேன் எல்லாமே கேட்டாங்க. அப்புறம் நம்ம கேன் எல்லாம் போடோணும். நம்ம கேன் போடாத நம்ம பிறந்தநாள் கொண்டாடணும்னா நிம்மதியா கூட கொண்டாட முடியாது. ஏன்னா, எல்லாத்துக்கும் அவிங்க குடிக்கிற தண்ணி இல்லைன்னு கூப்பிடும்போது, நம்ம குடுக்காதையும் இருக்க முடியாதுங்க. அதனால எல்லாத்துக்கும் நானு கேனு கொண்டு குடுத்தேங்க. குடுத்துட்டு, "நீ வந்து துணி எடுக்க போகணும்." பாருங்க எல்லாமே முன்கூட்டியே துணி எடுத்து வைப்பாங்க. நான் பாருங்க பொறந்த நாள் அன்னைக்கே நான் துணி எடுக்க போறேங்க. அப்புறம் இளவரசி தம்பி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாப்படி. ஃபோன் பண்ணிட்டு, "அண்ணா ஹேப்பி பர்த்டேயுன்னு" சொன்னாப்படிங்க. "பிறந்தநாள் வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொன்னாப்படி. இளவரசி தம்பிக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இந்த மாரி நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தரும் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு. மெனி மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேன்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். நேத்து எல்லாமே வாழ்த்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் டின்னர் பண்ணி குளிச்சுட்டு நான் போய் கோயிலுக்கு போகணுங்க இன்னைக்கு. வேலை முடிச்சு இப்ப இன்ன வரைக்கும் கேன் போட்டேங்க. பாருங்க கேனுது. வண்டியில தான் எடுத்துட்டு இருக்கிறேங்க. அப்புறம் என்ன பண்றது? நம்ம கேன் போடுறனால நம்மனால அந்த டைமுக்கு நம்ம கொண்டாட முடியாது. சரி ஃபிரெண்ட்ஸ் நம்ம பொறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடினா போதும். இன்னைக்குள்ள கொண்டாடினா போதும்லங்க. நான் பொறந்ததே 2:10க்கு தான் பொறந்தேங்க. மதியானம் 2 மணிக்கு தான். அப்புறம் எப்படி பார்த்தாலும் நான் 2 மணிக்கு மேல தான் நான் பொறந்த நாள் கொண்டாடணும். அப்புறம் எங்க ஒய்ஃபு காலையில தூங்கி எந்திரிச்சு 5 மணிக்கு எழுப்பி, அவிங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்க பெரிய பாப்பா நான் கீரை விக்க போயிட்டு, எங்க பெரிய பாப்பா ஃபோன் பண்ணி, "அப்பா உங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ன்னு" சொன்னாங்க. எங்க பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் நான் வித்து போட்டு வீட்டுக்கு வந்தேங்க. அப்புறம் சின்ன பாப்பா, "அப்பா மெனி மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேன்னு" சொன்னாங்க. எங்க சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப நன்றிங்க. நெறைய பேரு சொன்னீங்க, சொல்லிக்கிட்டே போலாங்க. உண்மையில அ இத்தன பேர் எனக்கு இந்த வாழ்த்து சொல்லியிருக்கீங்கன்னா, அத நெனச்சு ரொம்ப சந்தோஷங்க. அது என்னங்க நீ அவ்வளோதாங்க நீ போய் துணி என்னங்க போய் எடுத்துட்டு வந்துட்டு, குளிச்சுட்டு போடுறோம்னா பொறந்த நாள் வந்தாச்சு. அப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணுங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.